ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் திரு ரோபோ சங்கர் அவருடைய மரணமானது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை நோயினால தான் அவருக்கு பாதிப்பு அதிகமாகி அதனுடைய முடிவு அவரது மரணம் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, படப்பிடிப்புக்கு இடையில அவருக்கு ரத்த அழுத்த குறைவு, அதாவது லோ பிபி ஆயிருக்கு. அதே மாரி நீர் சத்து கம்மியானதுனால மயக்கம் அடிச்சு கீழ விழுந்திருக்காரு. உடனே பக்கத்துல இருந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவர கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்பவும் அவருக்கு கான்ஷியஸ் இல்ல, சுயநினைவு இல்ல. உடனே வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துனப்போ, ஐசியூன்னு சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுல அவர் மாற்றப்பட்டிருக்காரு. பலனளிப்பு இல்லாம உடனே அவருக்கான மரணமானது நிகழ்ந்திருக்கு. இது ஒரு திரைப்படத் துறையில மட்டும் இல்ல, அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய துயரத்த குடுத்திருக்கு. ஏன்னா 46 வயசு அப்படிங்கிறது சாகக்கூடிய வயசு கிடையாது. ஆனா ஏன் இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கும்போது, 2 வருடம் முன்னாடியே அவர் இந்த ஜாண்டிஸால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ எடையில இருந்த ரோபோ சங்கர் 60 கிலோ எடைக்கு குறைஞ்சிருக்காரு. இது அவருடைய மனைவி பிரியங்கா ரோபோ சங்கரே நிறைய ஒரு பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, அவருக்கு மஞ்சள் காமாலையினுடைய நோய் தாக்கம் இருந்து இந்த மாதிரி இடை குறைதல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கான மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் தேறி வந்து தான் அவருடைய மகள் இந்திரஜா சங்கர் அவங்களுடைய திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினாரு. நம்ம எல்லாருமே அதை பார்த்துருக்கோம். இந்த மஞ்சள் காமாலை நோய் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. முதல்ல இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயிற்று வெளி, வயிறு வீக்கம், உடல் எடை குறையிறது, டக்குன்னு ஷ்ரிங்க் ஆகிறது, அதே மாதிரி வயத்தில் நீர் தங்கிறது, லேசான ஜுரம், இதெல்லாம் ஆரம்ப கால அறிகுறிகள். இது தெரியும் பொழுதே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா குறைந்தது 2 வருட காலமாவது ஆகும் நமக்கு அந்த மஞ்சள் காமாலை நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு. இதை ஒரு 3 ஸ்டேஜஸாக நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை, இடைநிலை, இறுதி நிலை அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜாக நம்ம இந்த மஞ்சள் காமாலை நோயை பிரிக்க முடியும். மஞ்சள் காமாலை வந்தால் மரணம் ஏற்படுமா அப்படின்றதுக்கு டாக்டர்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உடலில் பிலிருபின் அப்படிங்கிற கழிவு வெளியேற்றப்படும். இது ஒரு சாதாரண கழிவு தான். உடலில் இருக்கும் பழைய இரத்த சிவப்பு அணுக்கள், ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்கள் சிதையும் பொழுது அதிலிருந்து வெளியேறும் ஹீமோகுளோபின் உடைந்து தான் பிலிருபினாக மாறுது. இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதனுடைய ஆயுள் காலம், இந்த இரத்த சிவப்பு அணுக்கள்ல இந்த பிலிருபின் இருக்கக்கூடிய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 120 நாட்கள் மட்டுமே. இந்த அணுக்கள் பழையதாகும் பொழுது மண்ணீரல், கல்லீரல் மற்றும் எலும்பு மஜையில் இருக்கக்கூடிய மைக்ரோபேஜால உடைக்கப்படும். இவ்வாறு உடைக்கப்படும் அணுக்கள் தான் பிலிருபினாக மாற்றப்படுது. இந்த பிலிருபின் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும். அங்கிருந்து பித்த நீரோடு கலந்து நம் குடலோடு போகும். இறுதியா குடலிலிருந்து மலம் வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ இது வெளியேற்றப்படுது. இதனால்தான் சில நேரத்துல நம்மளுடைய மலமும் அதே மாதிரி சிறுநீரும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்துல வெளியேறத நம்மளால பார்க்க முடியும். பொதுவா இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருந்து வெளியேறுமா அப்படின்னா இல்ல, சிலது ரத்தத்தோடையே கலந்துதான் இருக்கும். இது குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது அதிகரிக்கும் போதுதான் அது மஞ்சள் காமாலை நோயாக மாற்றப்படுது. இந்த மஞ்சள் காமாலை நோயில முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். நம்ம சாப்பிட்ற எந்த பொருளுமே லிவரை தாண்டி போகவே முடியாது. அது தண்ணியில இருந்து என்ன சாலிட் பொருட்களா இருந்தாலும் அது லிவரை தாண்டி தான் போக வேண்டும். ஹிமாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த சிவப்பு அணுக்கள் சீக்கிரமே உடைஞ்சு அழிஞ்சு போனா அதனுடைய முடிவு தான் ஜாண்டிஸ். பொதுவாக இந்த மஞ்சள் காமாலையில அஃபெக்ட் ஆனவங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய தோல், கண் மற்றும் நகங்கள் எல்லாமே மஞ்சள் கலர்ல மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதற்கு காரணமான பிலிருபினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லிவர், கல்லீரல். இதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹிமாலிட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். லிவர் ப்ராப்ளம் ஆனாதான் பொதுவாக ஜாண்டிஸ் வரும். இதுல 3 வகை. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இதுல ஹெப்படைட்டிஸ் ABCDE இந்த 5மே அதிக அளவில் இருக்கும் பொழுது அது ஜாண்டிஸா மாறுது. குறிப்பா A and B அதிக தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதுல இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா இரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் அப்படின்னா இரல் கொழுப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவர் சிராசிஸ் அப்படின்னா இரல் கெட்டு போகுதல். இந்த லிவர் கெட்டு போறதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று நான் ஆல்கஹாலிக், அதாவது மது பழக்கம் இல்லாமலே லிவரினுடைய பாதிப்பு ஆகிறது. ஆல்கஹாலிக், கம்ப்ளீட்டா மது பழக்கத்தினால லிவர் கெட்டு போறது. இதுல நம்ம ரோபோ சங்கர் அவருக்கு ஏற்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக், மது அருந்ததுனால மட்டுமே அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நான் ஆல்கஹாலிக் மெத்தட் எப்படி லிவர் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மது இல்லாமல் சாப்பாட்டு முறையிலேயே தவறுதல் இருந்தால் லிவர் கெட்டு போகும். 2வது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பாதிப்பு ஏற்படுது. 3வது பார்த்தீங்கன்னா நான் ஃபைபர் ஃபுட்
எடுத்துக்கும் பொழுது, அதாவது நார்ச்சத்துக்கள் கம்மியா இருக்கிற உணவ நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமா இதற்கான பாதிப்பு இருக்கும். தண்ணி இன்டேக் உடல்ல இருக்கிற தண்ணி இன்டேக் கம்மியாகும் பொழுதும் இதற்கான பாதிப்பு அதிகமா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு எக்சைஸ் உடலுக்கான எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எக்சைஸோ இல்ல வேற எதுவுமே செய்யாம இருக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் நான் ஆல்கஹாலிக்ல அதிகமா இருக்கு. அடுத்ததாக ஆல்கஹாலிக் மது பழக்கத்தினால வரக்கூடிய லிவர் பிரச்சனை. இதை நிறுத்துறதுக்காக நம்ம நிறைய மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதனுடைய தாக்கம் நிறைய பேராசிட்டமால்ஸ் எடுத்துக்கும் பொழுதும் லிவர் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சின்னு சொல்லக்கூடிய வைரஸ் அதிகமாகும் பொழுதும் லிவரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லிவர்லேருந்து பித்தப்பைக்கு செல்லக்கூடிய டியூப்ல ஏதாவது அடைப்பு இருந்தாலோ, ஸ்டோன்ஸ் கற்கள் இருந்தாலோ, அதே மாதிரி களையத்தில் ஏதாவது டியூமர்ஸ் இருந்தாலோ இந்த லிவர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்படி லிவரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஜாண்டிஸ் வந்தால் இதற்கு தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, குறைந்தது 2 வருடமாவது உப்பு குறைச்சலாக எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி சாப்பாட்டில் டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். மதுவை தொடவே கூடாது. ஆனால் ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சினிமா உலகத்தில் 50 வயதுக்கு கீழே இறந்தவர் பிரபலங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதே மது பழக்கத்தின் அடிமையால் மட்டுமே நடந்திருக்கக்கூடிய இந்த விபரீதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு தீர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது மெடிக்கலி எவ்வளவு பாசிபிள் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிவர் கெட்டு போறதை நம்ம ஒரு 3 ஸ்டேஜஸாக எடுத்துக்கலாம். முதல் நிலை, இடைநிலை, இறுதி நிலை. இந்த முதல் நிலையில அறிகுறிகள்லாம் நம்ம தெரியும் பொழுதே மது அருந்துறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே தானா அந்த கல்லீரல் தன்னை சரிப்படுத்திக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இடைநிலை அப்படின்னா எப்போ இந்த அறிகுறிகளை தாண்டி பிரச்சனை பெருசாகுதோ அந்த நிமிஷமே நீங்க குடிக்கிறத மது அருந்துறதில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீஃப் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதி நிலை அப்படின்னா ஃபுல்லாக கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. அதுக்கு மாற்று முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இரத்த உறவுகள்லேருந்து மட்டும்தான் கல்லீரலுக்கான அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இதில் ரோபோ சங்கர் அவர்களுக்கு நிகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. செயலிழந்து போனதுனால தான் அவருடைய மரணமானது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது.